ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சண்டே விலாக் அப்படின்னு கூட சொல்லலாம். சண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குக்கிங்லாம் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாப்பிங் போர்டு பற்றி சொல்லணும். நான் வந்து இந்த மாதிரி நிறைய உடன் சாப்பிங் போர்ட்ஸ் வாங்கி, அதாவது நிறைய காஸ்ட் கொடுத்தும் வாங்கியிருக்கேன், கம்மி விலைக்கு வாங்கியிருக்கேன். ஆனால் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. கொஞ்சம் யூஸ் பண்ண இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ மீஷோவில் வந்து 289 ருபீஸ்க்கு இந்த சாப்பிங் போர்டு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 500 அந்த மாதிரிலாம் பார்த்தா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், அது வந்து திக்னஸும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருந்துச்சு. நல்லா அழகாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை. இந்த மாதிரி மாடல் இல்லைனாலும் வேறு வந்து நார்மலாக அந்த இதுக்கு முன்னாடி வந்து உடன் சாப்பிங் போர்டு காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஷேப்லேயும் வந்து இந்த ஸ்டீலில் வந்து வச்சுருக்காங்க. ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள். நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டேக் ப்ராடக்டில் நிறைய வந்து மாடல்ஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம நான்வெஜ் சமைப்போம் இல்லையா, அதனால வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து இங்கே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அந்த உடன் சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு மெயின்டைன் பண்ணாலுமே ஒரு மாதிரி பிளாக்காக மாறிடுது. திருப்பி அந்த வெங்காயம் தக்காளி எந்த காய் வெட்டுறோமோ அதுலேயும் நல்லா வந்து அது அப்படியே பேஸ்ட் ஆகிடுது. ஸோ எனக்கு அது வந்து பிடிக்கலை. ரொம்ப நாளாக நானும் தேடி இது மாதிரி வந்து ஒரு சாப்பிங் போர்டை நான் வந்து வாங்கிட்டேன். இன்றைக்கி சண்டே மெனு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து எக் பொடி மாஸ், அதுக்கப்புறம் ரசம், ரைஸ், இதுதான் வந்து மெனு. வாங்க குக் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு நமக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தது என்னென்னா, வீடு வந்து எப்படி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஹோம் டூர் இந்த வீடு பற்றி தான் வந்து முழுக்க நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடு வந்து நாங்கள் கட்டின வீடு வாங்கலை, நாங்களே தான் வந்து கட்டினோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதனால் ஒவ்வொரு இடமும் நாங்கள் வந்து பார்த்து எங்கெல்லாம் எதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் வந்து பிளான் பண்ணி தான் கட்டினேன். எவ்வளோ நம்ம பிளான் பண்ணி எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலுமே நமக்கு வந்து அதை கடைசியில் வந்து அந்த வீட்டில் வாழும்போது நமக்கு நிறைய வந்து ஐயோ இது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும். அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் திருப்திகரமாக இல்லாத மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த இடத்துல இதை வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதனால் வந்து இனிமேல் வீடு யாராவது கட்டுறீங்க இல்லை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நிஜமாகவே இன்னும் நிறைய சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து தூங்காமல் கூட நிறைய விஷயங்களை வந்து பார்த்து பண்ணியிருக்கேன். ஒரு கதவோட தாப்பாலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் வந்து ரொம்பவே நுணுக்கமாக பார்த்து செஞ்சேன். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. ஹோம் டூர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் போட பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து சும்மா காட்டணும் வச்சோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது வீடு கட்டுறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படின்னாலுமே. அதனால் வந்து அதாவது இந்த வீட்டில் வந்து என்னெல்லாம் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் இல்லையா. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த விஷயங்கள்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய பூஜை ரூம் பற்றி கேட்டிருந்தீங்க. பூஜை ரூம் டூர் வந்து ஆல்ரெடி நான் போட்டாச்சு. யாராவது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். டெய்லியுமே வந்து நம்ம பூஜை ரூம் அப்படியே நிறைய வீடியோஸில் வந்து நான் நிறைய வாட்டி பூஜை ரூமை காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக தெரியும்னு நினைக்கிறேன். சிம்பிள் பூஜை ரூம்
தான் நம்மளோடது. ரொம்ப அதாவது இது வைக்கணும் அது வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சாதான், பட் நல்லாவும் இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப வந்து தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருந்தேன். பூஜை ரூமில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பூஜை கபோர்டு இருக்கும். அதில் தான் நான் வந்து நிறைய திங்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபோட்டோஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்துட்டு ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க, இது என்ன 2 பூஜை வச்சுருக்கீங்க, 2 பூஜை ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 2 பூஜை ரூம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்மளே யூஸ் பண்ணோம் அப்படின்றதுனால அதை வந்து எனக்கு வெளியில் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயே இதை வந்து ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துல வந்து அதை ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னெல்லாம் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு. புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 15K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே உங்களால் தான். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். நம்ம வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது தான் வந்து நமக்கே நம்மளும் ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணும்போது யோசிக்காமல் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் நான் வந்து யோசித்து தான் எடுக்கிறதா இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு தான் எடுக்கிறதா இருக்குது. ஏனோ தானோன்னு எடுக்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்து இந்த யூடியூபை ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இந்த சேலரியை மெயினாக நம்பிட்டு நம்ம இதில் இறங்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சுத்தமாக வந்து நம்மளால் அதை முடியாது, ஃபேமிலியும் ரன் பண்ண முடியாது. ஸோ வந்து என்ன மாதிரி வீட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னும் போது நமக்கு சைடாக ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இதை நம்பியே நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். ஓரளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நமக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து இந்த யூடியூப்ல வந்து கொஞ்சம் சர்வைவ் பண்ண முடியும். யூடியூப் மட்டும் கிடையாது, வேற எந்த வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை வந்து நம்ம கேட்டுக்கவே கூடாது. நமக்கு வந்து இதுல ஃபோக்கஸ் இருக்கா, எதுல ஃபோக்கஸ் நம்ம பண்றோமோ அந்த ஃபோக்கஸ், அதோட கோல், அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி வந்து யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் மட்டும் இருக்கவே கூடாது. அதை தூக்கி போட்டுட்டு தான் நம்ம வந்து ஒரு வேலையில இறங்கணும். ஒன்ஸ் இறங்கிட்டோம் அப்படின்னா இவங்க இதை நினைச்சிருவாங்களோ அதை நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம காதுக்கு கொண்டு போகவே கூடாது. அதனால யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கவே கூடாது. நம்ம வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், அதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிற வரைக்கும். இப்போ வந்து ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க ஒரு விஷயம் பண்ணி அப்படின்னா அதில் வந்து பாராட்டுறதுக்கு ஆள் வருவாங்களோ இல்லையோ, சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. நீ வந்து இது இப்படி தான் பண்ணுவேன்னு தெரியும், அப்போவே நான் சொன்னேன், இது வேணான்னு சொன்னேன், அது வேணான்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இதை நான் நிறைய டைம் வந்து நான் நிறைய பேர்கிட்ட இருந்தும் கேட்டிருக்கேன். இது மாதிரி பண்ணாத அது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதை எதையுமே வந்து மைண்ட் பண்ணதே கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னும் போது யூடியூப் மட்டும் கிடையாது, பர்சனலாகவே கொஞ்சம் மெச்சூரிட்டி வராத டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போலாம் வந்து எதையுமே நான் காதில் வாங்குறதே இல்லை. நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி ஒரு சர்க்கிள், நம்மளை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றியே தான் என்னோட வாழ்க்கையும், அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் யோசிக்கிறது, குழந்தைங்களை பற்றியா இருக்கட்டும். நான் வந்து என்னோட லைஃப்பில் முக்கால்வாசி யோசிக்கிறது வந்து என்னோட குழந்தைங்களை பற்றி மட்டும்தான். அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கே எனக்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்டே போயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அதாவது எதை பற்றியும் கேர் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எதை பற்றியும் நினைக்காம நிம்மதியாக வாழ முடியும். மனுஷங்களாக பிறந்த நம்ம எல்லாருமே வந்து கேலி கிண்டலுக்கு கண்டிப்பாக ஆளாயிருப்போம். இந்த விஷயம் அந்த விஷயம்னு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக யாராவது கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருப்போம். அது எல்லாமே இப்போ நினச்சி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சிரிப்பாக தான் இருக்கும். இதுக்கெல்லாமா நம்ம கோச்சிக்கிட்டோம், இதுக்கெல்லாமா நம்ம இப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இப்போ நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அந்த நேரத்துக்கு நமக்கு கோபம் வரும், பயங்கரமாக வாழ்க்கையே டவுனாக ஃபீல் ஆகும். ஆனால் அந்த நேரத்தை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா அடுத்து யோசிக்கும் போது அதை நினச்சி நம்ம வந்து சிரிப்போம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்துக்காக அழுகுறோமோ அதே விஷயத்தை நினச்சி நாளைக்கு வந்து நம்ம சிரிப்போம். இது வந்து எல்லாரோட லைஃப்லேயும் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வந்து இப்போ
இப்போ நான் வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் வந்து நான் ஃபுல்லாக நுழைஞ்சது இந்த பூஜா, அதாவது டிவைனாக நுழைஞ்சது இந்த மாதிரி ஒரு விஷயங்களால தான். நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கணும், வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வந்து இதுதான் பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி அப்படின்றதுனால அந்த வழியிலே நான் வந்து போயிட்டேன். ஸோ அப்படியே வந்து நம்மளும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த சேனல். நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்கல்ல, அதனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் வந்து இதில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனலாக நிறைய விஷயம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து இனிமேல் ஒவ்வொரு விஷயம், அதாவது இதுக்கப்புறமா நான் எப்படிலாம் வந்து எனக்கு இப்போ வந்து 10th ஆனிவர்சரி வரப்போகுது, இந்த 10 இயர்ஸாக எப்படிலாம் வந்து நான் என்ன விஷயங்கள்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது இப்போது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தமாக குக்கிங் தெரியாது, ஒரு ஃபேமிலிலாம் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னும் தெரியாது. ஸோ படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு விஷயமா நான் வந்து என்னோட அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சுற்றி இருக்கிறவங்க சொல்லி கொடுத்ததும், நிறைய பாடங்கள், இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய தோணுச்சு. எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது. 21 இயர்ஸில் மேரேஜ் ஆச்சு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாழ்க்கை என்னன்னு தெரியும் போது 30 இயர்ஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சது அதோட அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து இப்போ தான் வந்து ரொம்ப அப்படி ஷைன் ஆகுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா டக்குன்னு வந்து அடுத்தடுத்து 2 குழந்தை. ஸோ அப்படியே லைஃப் வந்து போயிடுச்சு பிஸியாக. இப்போ தான் வந்து நமக்கான டைம், நமக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். 2 குழந்தை பிறந்துட்டு அந்த 2 குழந்தையும் ஸ்கூலுக்கு போன பிறகு தான் நமக்கான டைம் வந்து கிடைக்கும். அதாவது அவங்க ஸ்கூலில் இருக்கிற அந்த நேரம் வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ டைம். அந்த டைமில் நம்ம என்ன நினைச்சோமோ, என்ன சாதிக்கணும்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து எல்லாராலேயுமே முடியும். இந்த விளாக்ல ஃபுல்லாகவே வந்து நிறைய சீரியஸான விஷயங்கள்லாம் பேசியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன நடக்குது இந்த விளாக்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஃபிஷ் குழம்போட இந்த மாதிரி முட்டை பொடி மாசம் இல்லை ஆம்லேட் ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து வேறு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சண்டே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு லஞ்ச் மெனு நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்கள் சண்டே வந்து என்ன பண்ணீங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஏன்னா வந்து 15K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு. எனக்கு இது வந்து பெரிய சக்ஸஸாக தான் தெரிஞ்சிச்சு. இன்னும் வந்து நம்ம சேனல் நல்லாவே க்ரோத் ஆகணும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை. கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.